இந்த கடவுளை கண்டேன் என்ற வார்த்தைக்கு நான் என் மனதுக்குள்ள வைத்திருப்பது அந்த கடவுளாக காளியை கண்டேன். நாங்கள் இருக்கிற ஊர் அசோக் நகர். அசோக் நகர்ல ரொம்ப காலமா, எந்த காலம்னே தெரியாது, எப்படி வில்லுப்பாட்டுக்கு காலம் சொல்ல முடியலையோ, எப்படி கதா காலட்சேபத்துக்கும் காலம் சொல்ல அறுதிட்டு சொல்ல முடியாதோ, அந்த மாதிரி தமிழுக்கும் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று சொன்னார, அந்த மாதிரி ஒரு அற்புதமான கடவுள் எங்க ஊர்ல இருக்குங்க. அதுதாங்க நவசக்தி காளியம்மன். 9 சக்தி இருக்கும். இங்க 4 நடுவுல இருக்க அம்பாள் நம்மளுக்கு தெரியும், சுயம்பு. அத்தனையும் சுயம்பு. 300ங்கிறாங்க, 400ங்கிறாங்க. ஆனா அந்த அம்பாளிடம் நான் கேட்காத வரமில்லை. அம்பாள் இதுவரைக்கும் எந்த வரத்தையும் கொடுக்காமல் இருந்ததில்லை. அந்த வரத்துல ஒன்னே ஒரு விஷயத்தை மட்டும் நான் கடைபிடிப்பேன். நியாயமான ஆசை நிச்சயமாக நிறைவேறும் என்று மகாத்மா காந்தி சொன்ன விஷயத்தை கடைபிடித்துத்தான் வரம் கேட்பேன். எங்கள் கலை வளருவதற்கு, குடும்பம் வளருவதற்கு. ஒரு அழகா ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, துன்பம்னு வந்தா சாமியே அப்படின்னு போறதுக்கு. ஏன்னா துன்பத்தை எப்போதுமே கடவுள்கிட்ட தாங்க சொல்லணும். பக்கத்து வீட்டில் சொன்னா கேலி பண்ணுவாங்க, உறவினர்கிட்ட சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. எதனால எங்கேயும் பேசாத ஆள்கிட்ட சொன்னாதான் நமக்கு பேச முடியும் அப்புறம். அதனால எங்கள் நவசக்தி காளிதான் எனக்கு துன்பம்னு சொன்னா ஓடி போய், எங்க அப்பா ஒரு சீரியஸான ஆப்ரேஷன்ல இருக்கும்போது ஓடி போய் அம்பாள் கோவில கண்ணீர் விட்டு அழுதே. அப்பாவை திரும்ப கொடுத்தா. எங்க அம்மாவுக்கு சொல்ல முடியாத ஒரு ஆப்ரேஷன். அந்த நாளிலும் நான் வேண்டி கேட்டேன். அதே மாதிரி என்னோட குழந்தை பிறந்த உடனே முதல்ல கலைமகனே அங்க கொண்டுதான் நான் போட்டேன். இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? இன்னைக்கும் எங்களோட 60 நடந்தப்பவும் நானும் திருமகனும் கலைமகனும் அங்குதான் சென்று வழிபட்டோம். நீங்களும் வழிபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். துன்பத்திலே காளியின் முகம். பாரதி பாடவில்லையா? யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் உந்தன் செயல்கள் அன்றி இல்லை. இது அடியேன் இசையமைத்த பாடல்.